அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த 2025 வரைக்கும் வண்டி ஓடும்னு நினைக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி இந்த பெட்ரோல் அப்படியே ஃபியூவல் கம்மியாகிட்டே வருது சார். 7ஆம் இடத்துல இந்த பக்கம் ராகு, இந்த பக்கம் அஷ்டம சனி, இந்த பக்கம் குரு வேறு, ஒரே டென்ஷனாக இருக்குது சார். தூக்கமே வர மாட்டேங்குது. கவலையப்படாதீங்க. இந்த குரு பகவான் 12ஆம் இடத்திலே உச்சம் பெற்ற 5 குடைவன் 12ஆம் இடத்தில் மறைந்தான் என்று பொருள் கொள்ளக்கூடாது. 8 குடைவன் 12ஆம் இடத்தில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறார். எந்த சொத்து வராதுன்னு நினச்சிங்களோ அந்த சொத்து வரப்போகுது. அவ்வளோதான் சார். அதெல்லாம் கைவிட்டு போச்சு சார். அவ்வளோதான். ஜப்தியில் முழுகு போகுது சார். கவலையே படாதீங்க. ஒரு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு எப்படியாவது பணம் வந்து ஒரு 2 டியூ மட்டும் கட்டுங்க, மிச்சம் நீங்கள் 6 மாதம் டைம் எடுத்துங்கன்னு பேங்க்லேருந்து லெட்டர் வந்து முழுக வேண்டிய வீடு முழுகாமல் காப்பாற்றப்படும். இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களுடைய பெரும் நஷ்டம் தடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பதால் போலீஸு, கேஸு, வம்பு, வழக்கு இது எல்லாமே செட்டில்மெண்ட் ஆகிடும். எனக்குன்னே தெரில சார். ஏதோ ஒரு பழைய பஞ்சாயத்து சார். அதுக்காக லேண்டே விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. தெரியாமல் பண்ண தப்பு சார். அதெல்லாம் சரியாயிடும். அதே நேரத்தில் 7 சனி பகவான், அந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருந்தார். இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தார். அஷ்டம சனி தானே சார், கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி வக்கரம் அடைந்தவர் வக்கர நிவர்த்தி பெற்று விட்டார். குரு பார்வை பெறுகிறார். இங்கே தான் ஒரு ட்விஸ்டே. நிறைய பேர் சொல்லாத பாயிண்ட் என்ன, உச்சம் பெற்ற குருச்சந்திர யோகத்தை தருகிறார். அவர் செவ்வாயை பார்த்து குருமங்கள யோகத்தை தருகிறார். அவர் வக்கரம் பெற்ற சனியை பார்த்து சனியை நார்மலைஸ் ஆக்கி விடுறார். அப்போ அஷ்டம சனியாக வந்தவன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒரு கெட்டவன் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சாப்பாடு போட்டு உபச்சாரம் பண்ணி அவன் நல்லா ஜில்லுன்னு வச்ச உடனே கெட்டவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் கெடுதல் பண்ண வந்தோடனே மறந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நல்லவரை நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது என்று சனி பகவான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார், உங்களுக்கு நலங்களை தருகிறார். குரு பார்வையினுடைய மகிமை அதுதான். அப்போது அஷ்டம சனி எனும் பெரும் பாதிப்பிலிருந்து விடுதலை கிடைக்க போகிறது. இந்த வம்பு, வழக்கு, பிரச்சனை இதுலேருந்துலாம் வெளியே வர போகிறீங்க. ஜப்தி, கடன் முழுகுதல், நகை முழுகுதல், வீடு முழுகுதல், அதெல்லாம் அந்த கதையே நடக்காது. உங்கள் சொத்து உங்களுக்கு தான். உங்களுடைய விரல் நகம் கூட வீணாகாது. ஸோ சிம்மராசிக்காரர்களுக்கு வீணாக போகிறதுன்னு எதுவும் இல்லாமல் உங்கள் சொத்து உங்களிடமே வந்து சேரும். சிறப்பு.